தீவிர சிகிச்சை பிரிவு, அதிதீவிர சிகிச்சை பிரிவுலாம் நிறைய வந்துருச்சு. இப்போ அங்கே இருக்கிறவர்களுக்கு ஒரு நோய்க்கான மருத்துவத்தை செய்யும் பொழுது அது வேலை செய்யவில்லை என்பது தான் இப்போ பெரிய பிரச்சனை. எல்லாருக்கும் இல்லை, ஒரு 30% பேர் வந்து அந்த மருந்து வேலை செய்யாமல் இறந்து விடுகிறார்கள். நான் ஒரு கால்நடை மருத்துவரா வெறுமனே ஒரு மரபு வழி சித்த மருத்துவத்தை பிரபலப்படுத்துவதற்காக பேசுற பேச்சா இது? இல்ல. கடந்த வாரம் ஒரு பெரிய பிரச்சனை பிரான்ஸ் நாடு நடக்குது. என்ன நடக்குது? அங்க லம்பி ஸ்கின் டிசீஸ் பெரியம்மை வந்துருச்சு. இந்த நாடு என்ன சொல்லியிருக்கு? மாடு பெரியம்மை வந்த நாட்டில் இருக்க அந்த கிராமத்தில் இருக்க அத்தனை மாடுகளையும் கொன்று அப்புறப்படுத்தணும்னு சொல்லி கல்லிங்னு இங்கிலீஷ்ல ஒரே வேர்டு எழுதியிருக்கேன். அப்படி என்ன அர்த்தம்னா, சித்த மருத்துவங்கிறது எப்படி வருதுன்னா, மாற்று நம்மகிட்ட இருக்கிறதுனால சிந்திக்கிறோம். அப்போ உலகத்திலேயே மாற்று மருத்துவம் சிறப்பா இருக்கிற நாடு எது? அப்ப நம்ம எல்லாரும் என்ன பண்ணணும்? இந்த மருத்துவத்தை ஒண்ணு நாம், நம்ம குழந்தைகள், நம்முடைய வருங்கால சந்ததியினர், அதுக்கு அடுத்தடுத்து வரக்கூடியவங்களுக்கு எவ்வளவு வீடு பணம் நகை இருந்தாலும் அவங்க ஒரு நலமான உடல் நலம் இருக்கணும். அதுக்கு உணவு முக்கியம். அந்த உணவு உற்பத்தி பண்ற மண்ணு சுத்தமா இருக்கணும்னா முதல்ல மாடு தான் முக்கியம். இப்போ நம்ம உடம்பு சரியில்லைன்னா எங்கே போகிறோம்? ஒரு டாக்டரை பார்த்துட்டு போகிறோம். அவர் மருந்து கொடுக்குறாரு. ரொம்ப தீவிரமாக இருந்ததுன்னா நோய் ஆஸ்பத்திரிக்கு போகிறோம். அதி தீவிரமாக இருந்ததுன்னா எங்கே சேர்க்குறாங்க? ஐசியூ, தீவிர சிகிச்சை பிரிவு, அதிதீவிர சிகிச்சை பிரிவுலாம் நிறைய வந்துருச்சு. இப்போ அங்கே இருக்கிறவர்களுக்கு ஒரு நோய்க்கான மருத்துவத்தை செய்யும் பொழுது அது வேலை செய்யவில்லை என்பது தான் இப்போ பெரிய பிரச்சனை. எல்லாருக்கும் இல்லை, ஒரு 30% பேர் வந்து அந்த மருந்து வேலை செய்யாமல் இறந்து விடுகிறார்கள். அதுக்கு என்ன காரணம்னு வர்றப்ப இங்கே வருது. இந்த மருந்தெல்லாம் திரும்ப 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 அதை இன்னும் கொஞ்சம் எளிமையாக உங்களுக்கு புரிகிற மாதிரி சொன்னால், இப்போ இந்த அம்மா வந்து அவங்களுக்கு யாரோ சொந்தக்காரவங்க வெளிநாட்டில் இருக்காங்க, பாரு இது ஜெர்மன் ஸ்டீலில் பண்ணது அருமையான கத்தி, நீ வெங்காயத்தை அதை அப்படி பண்ணங்காட்டி டக்கு டக்குன்னு வெட்டிடலான்னு ஒரு கத்தி கொடுக்குறாங்க. இப்போ அவங்க வீட்டில் ஒரு இப்போ லீவ் விட்டாங்களா அன்னையிலேருந்து, அது என்ன பண்ணுது? அதை எடுத்து அந்த அடுப்பு படம் இருக்கு இல்லையா, டொங்கு 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 டொங்குன்னு அந்த கத்தியை இவங்க பார்க்கறது இல்லை, இவங்க வேற வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. அவர் அதே வேலையை சவுண்டு நல்லா கேட்குது, இப்போ அந்த அம்மா இது பண்ணாங்களா அது மாதிரி அது காதுக்கு நல்லா இனிமையாக இருக்குன்னு அந்த கத்தியை அப்படியே அடிச்சுக்கிட்டே இருந்தாங்கன்னு வச்சுங்க. இந்த அம்மா வெங்காயம் வெட்டும்போது வெட்டுமா அது? அதே மாதிரி தான் அந்த மருந்து வேலை செய்யும். தேவையற்ற செயல்பாடுகளினால் பயங்கரமான உடம்பு சரியில்லைன்னா உடனே போய் கடையில் மாத்திரை வாங்கி சாப்பிட்றது, இந்த மாதிரியெல்லாம் பிரச்சனை. வெளிநாடுகளுக்கும் நமக்கு இதில் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கிறதையும் உங்களுக்கு சொல்லாமல் சொன்னால் இந்த அர்த்தம் புரியாது. ஆண்டு இன்னைக்கு கணக்கு பார்த்தீங்கன்னா 40 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சென்னையை சேர்ந்தவர் வந்து ஒரு இன்ஜினியர், ஒரு லிக்விட் நைட்ரஜன் சொல்லி அந்த நீங்கள் பார்த்துருப்பீங்க, விந்தணு குச்சி வச்சு ஒரு டப்பா எடுத்துகிட்டு வராங்க, ஆவி வருதா, லிக்விட் நைட்ரஜன் -196 டிகிரி செல்சியஸ் அதுக்குள்ளே வைக்கணும். அதுக்கான ஒரு அவர் வந்து பொறியாளர் அந்த துறையில் இருக்கார். அது பல நாடுகள் சுற்றுவார். நான் இதோட முடிச்சு நமக்கு வந்துடுறேன், இது உங்களுக்கு புரியறதுக்கு இது ரொம்ப முக்கியமான செய்தி. அவர் வந்து நான் சந்திக்கிறேன், ஈச்சங்கோட்டை அந்த பண்ணைக்கு அவர் வர்றாரு. அப்போ நான் ஃபார்மகாலஜி சொன்னோன்னே சிரிச்சுக்கிட்டே சொன்னார், சார் உங்கள்கிட்ட அவசியம் ஒரு விஷயம் சொல்லணும் சார். நான் இன்னைக்கு இருப்பேன் சார், இப்போ இன்றைக்கி நிறைய பேர் வெளிநாடு போகிறாங்க. நான் சொல்கிறேன் 84 அவ்வளோ பேரெல்லாம் வெளிநாடு போக முடியாது. அவர் பணி நிமித்தமாக போகிறார். வாரத்தில் 4 நாள் 5 நாள் தான் இருப்பேன். நான் ஒரு பெட்டி வச்சுருக்கேன் சார். ஒன்றில் வந்து சோப்பு சீப்பு பல் விளக்குறது ஷேவ் பண்ணுறதுக்கெலாம் ஒன்று, இன்னொன்று வந்து மெடிசின் வச்சுருக்கேன். என் வீட்டுக்காரமாக எப்பொழுதும் போல் எதுவும் பிரச்சனை தான், பெட்டி சுத்தமாக இல்லைன்னு பெட்டியை சுத்தப்படுத்தி வைக்கிறாங்க. ஒரு காலையில் அவசரம் விடிய கிளம்ப புறப்பட்டு போயிட்டார். அங்கே போகிறாரு, 2-3 நாள் சுற்றிட்டு ஐ திங்க் டென்மார்க்லேயே எங்கேயோ வந்து இருக்கார். ராத்திரி வயிறு வலி, உங்களுக்கு தெரியும் அந்த அமிலத்தன்மை வந்து பொதுவாக அல்சர்மாங்க, அல்சர்லாம் வர்றது ரொம்ப அட்வான்ஸ் ஸ்டேஜ். சாதாரணமாக வயிற்று வலி வந்துச்சுன்னா பயங்கரமாக அப்படி ஒன்றும் பேச முடியாது, பண்ண முடியாது, படுக்க முடியாது, எதுவும் சாப்பிட முடியாது. அது குன்மம்னு சொல்லுவாங்க. அதை
அது நீங்கள் படிச்சிருப்பீங்க, குன்ம நோய் வந்தவர்களான்னு சொல்லிட்டு. அது ஒரு ஆரம்ப நிலை குன்மம். அது அப்படியே வலிக்கும்போது என்ன எல்லாம் சாப்பிட்றது, வயிறு வலிச்சா என்ன சாப்பிடுவாங்க, ஒரு மாத்திரையை போட்டு சப்புவாங்களே பாருங்க, அடிக்கிறாங்க பாருங்க, ஜெலுசில். இந்த ஜெலுசில் வந்து ஒரு இன்டர்நேஷனல் பிராண்டு. என்ன நிறத்தில் இருக்குமா, அந்த அம்மா புடவை நேரம் கரெக்டா, ஜோரா கை தட்டுங்க எல்லாரும். எப்படி பாருங்க, நாலேஜ் பர்ஃபெக்டா இருக்கு. இந்த சீனை வந்து ஒரு திரைப்படத்தில் எடுத்தா அவ்வளவு தூரம் உண்மையிலே இதெல்லாம் எடுக்கணும் அந்த சீனு. இவர் ஒரு சென்னையில் நடந்து நேரடியாக அவர்கிட்ட நான் கேட்டது இது. எனக்கு தெரியும், இருந்தாலும் ஒருத்தவங்க சொல்லும்போது அவர் என்ன பண்ணுறாரு, நைட்டு பூரா படுகுதான் 4 மணிக்கெலாம் எந்திரிச்சு வந்து வெளியில் போகிறது பார்க்குறாரு. ஒரு ரெட் கிராஸ் இருக்குது. ரெட் கிராஸ் இருந்தால் என்ன அர்த்தம், மெடிக்கல் ஷாப்பு. எப்படா திறப்பாங்கன்னு கேட்குறாரு ரிசப்ஷனில். அவங்கெல்லாம் நம்மளை மாதிரிலாம் காலைல 4 மணிக்கெலாம் ஒருத்தரும் கடை திறக்க மாட்டாங்க, 9 மணிக்கு வருவாங்க. வின்டர்லாம் 3 மணிக்கு, சம்மரில் ஒரு 4 மணிக்கு கடையை க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. விற்காத பற்றியெல்லாம் கவலைப்பட மாட்டாங்க. டாலர் யூரோவெல்லாம் நிறுத்துறாரு. இவன் பணம் கொடுக்குறான், அவன் கையை நீட்டுறான், பணத்தை வாங்க மாட்டேங்கிறான். இவருக்கு ஒன்றும் புரியல. சரி, ஐ நீட் தட்னு. அவனுக்கு பணம் வேணாம், அவனுக்கு வேண்டியது என்ன, டாக்டர் எழுதுற இங்கே மாதிரியெல்லாம் இஷ்டத்துக்கெல்லாம் இப்படி கோடை கழிச்சு இப்படியெல்லாம் எழுத முடியாது. டாக்டர் நேம் எல்லாம் இருக்கும், யாருக்கு எழுதுறாங்கன்னு பேர் இருக்கணும், அது எல்லாமே ரெக்கார்ட் ஆகும். அந்த ஃபார்மசியில் யாருக்கு கொடுத்தாங்க, பேஷண்ட் யாருன்னு ரெக்கார்ட் ஆகணும். அடிச்சாங்களா, சொல்லி பார்த்தாரு டாக்டர் ப்ரிஸ்கிரிப்ஷன்லன்னு. டாக்டர் ப்ரிஸ்கிரிப்ஷன் வேணும்னா 10 மணிக்கு டாக்டர் வர்றாருன்னு. அங்கே போனோன்னா அந்த அம்மா போனோன்னா, ஹாய் வாட் கேன் ஐ டூ ஃபார் யூன்னு, வாங்க உங்களுக்கு என்ன வேணும், இல்லை நான் டாக்டரை பார்க்கணும். டாக்டர் பார்க்கணுமா, ஒரு வாரத்துக்கு ஃபுல்லு, ஒரு நாளைக்கு 4-5 பேர் தான் பார்ப்பாங்க அவங்க. இப்படியெல்லாம் டோக்கன் போட்டு 100 பார்க்குறது இல்லை. இது நல்ல சேவை, இது அதுலலாம் ஒரு குறையும் இல்லை. நிறைய பேருக்கு பார்க்குறது ஒரு நல்ல சேவை, மக்கள் தொகை மிகுந்த நாடு, நிறைய அங்கே உள்ள பழக்கம் அது. அவர் ப்ரிஸ்கிரிப்ஷன் கொடுக்காம எது கிடைக்காது, ஜெலுசில் கிடைக்காது. என்ன பண்ணுறாரு, உடனே ட்ரிப்பை கேன்சல் பண்ணிவிட்டு, நீங்கள் வேணால் அந்த அம்மாவை கோச்சிக்கலாம் மருந்து பாக்கெட்டை வைக்காததுக்கு. ஆனால் ஒரு முக்கியமான செய்தியை உங்களுக்கு சொல்கிறதுக்கு இந்த நிகழ்ச்சி ஒருத்தா இருக்கு இல்லையா. மருந்து பொருள் என்பது, இப்போ நான் அந்த நாட்டு போயிருக்கும்போது அங்கே வந்து சொல்கிறாங்க, எப்படி நீங்கள் வந்து 70 விழுக்காடு இந்த மருந்தை குறைச்சிங்கன்னு கேட்டேன். அங்கே வந்து செக்ரட்டரியில் வந்து பேசுகிறோம், உங்கள் நாட்டில் மட்டும் எப்படி சாத்தியம்னு. ரொம்ப ரொம்ப சுலபங்க எங்களுக்கு அப்படின்னா. ஏன்னு கேட்டேன், இங்கு கொடுக்கப்படும் மருந்துகள் எல்லாரும் வெட்டினரி அசோசியேஷன் மூலமாக தான் விநியோகிக்கப்படுகிறது. வேற யாரும் மருந்து வாங்க முடியாது, விற்க முடியாது. டாக்டர் புண்ணியமூர்த்தின்னா எனக்கு ஒரு லைசன்ஸ் நம்பர் இருக்கும். இப்போ வந்து அவர் குப்புசாமி, கோவிந்தசாமி, ஜெகஜோதின்னு வந்திருக்காரு. அவர் பண்ணைக்குன்னா எங்கே இருக்காரு ஜெகஜோதி, இதான் எங்கே இருக்காங்க. பேர் நல்லா இருந்ததுனால ஜெகஜோதி, திருவண்ணாமலையில் பேர் மறக்காமல் ஞாபகம் வச்சு. ஜெகஜோதினா இவர் பண்ணையில் இன்னைக்கு இந்த மருந்து கொடுத்தேன், அவங்க பண்ணையில் கொடுத்தேன்னு ஒரு கம்ப்யூட்டரில் டைப் பண்ணால் என் பேரை போட்டால் நான் என்னென்ன மருந்து கொடுத்தேன்னு வரும், யார் யார் கொடுத்தேன்னு வரும். இந்த கட்டுப்பாடுகள் இருப்பதனால், ஐரோப்பிய நாடுகள் எல்லாத்துலேயும் இது இருக்கிறதுனால, மருந்து பொருள் விற்பனையையும் அது பயன்பாட்டையும் கட்டுப்படுத்தி வைத்திருக்கார்கள். நம்ம ஊரில் ஏதாவது கட்டுப்பாடு பண்ண முடியுமா? அதுக்கு பதிலாக நாமளே ஏன்னா இது யாரை பாதிக்குது, எல்லாரையும். ஆஸ்பத்திரிக்கு போகிறவங்களுக்கு மருந்து வேலை செய்யலை. இது ஒரு சாதாரண பிரச்சனை இல்லை, மிக முக்கியமான பிரச்சனை. அதுக்கு இன்னொரு விளக்கத்தையும் உங்களுக்கு சொல்லிடுறேன். இன்னொரு நெதர்லாந்தில் இன்னொரு பேராசிரியர் வரும்போது கேட்டால், நீங்கள் வந்து மக்கள் மத்தியில் இது எப்படி நினைக்கிறாங்கன்னு. நினைக்கிறதுக்கெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க. ஆஸ்பத்திரிக்கு போனால் அது தனியார் மருத்துவமனையோ ப்ரைவேட்டோ போனதும் உங்களை கேட்பாங்க, நீங்கள் யாருன்னு. நான் வெட்டினரி டாக்டர். ஐயா இங்கே உட்காந்துங்க. நீங்கள் யார்? நான் பொட்டி கடை வச்சுருக்கேன், நீங்கள் போகலாம். நான் வந்து கோழி பண்ணையில் ஆராய்ச்சி பண்ணுறேன், கறிக்கடையில் வேலை பார்க்குறேன். ஆடு மாடு கோழி சம்பந்தமாக வளர்ப்பு விற்பனை தொடுறது பார்க்குறது பேசுறது இருக்குல்ல, மாடு ஆடுகளோட விவசாயி முதற்கொண்டு எல்லாரும் எங்கே போகணும், தனி அறைக்கு போகணும். ஒரு நாட்டில் மிகவும் முன்னேறிய ஒரு நாடு, யாரையும் அதாவது ஆண் பெண்ணுங்கிற அடிப்படையிலையோ மத ஜாதி எந்த பிரச்சனையிலையும் ஒன்றும் மாற்றியெல்லாம் பேசவோ சொல்லவோ முடியாத ஒரு நாட்டில் ஆஸ்பத்திரிக்கு வர்றவங்களை இந்த மாதிரி பிரிக்க முடியுமா? அரசு சட்டம் என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் எல்லாம் போய் உங்கள்கிட்டேருந்து மூக்கு சளி, எச்சில், ரத்தம், மலம், சிறுநீர் எல்லாத்தையும் எடுத்து உங்கள் உடம்புல மருந்து பொருளுக்கு எதிரான நுண்ணுயிரிகள் எதுவும் இருக்குதா அப்படின்னு பார்த்து, இல்லைன்னா தான் உங்களை ஜென்ரல் வார்டுக்கு அனுப்புவாங்க. ஏன் இவ்வளவு தீவிர நடவடிக்கை அரசு எடுக்குது? ஆபத்தான விஷயம்னு புரியுதில்ல? இதெல்லாம் நான் நேரடியாக கண்டு கேட்டதை உங்களுக்கு சொல்கிறேன். அப்போது மருந்து பொருள் பயன்பாடு என்பதில் ரொம்ப
கவனமாக இருக்கணும். இப்போ சொல்லுங்கள், நான் ஒரு கால்நடை மருத்துவரா வெறுமனே ஒரு மரபு வழி சித்த மருத்துவத்தை பிரபலப்படுத்துவதற்காக பேசுகிற பேச்சா இது? இல்லை. நம்மக்கிட்ட அது இருக்குது, அதனால் அது பேசக்கூடிய வாய்ப்பு நமக்கு இருக்குது. கடந்த வாரம் ஒரு பெரிய பிரச்சனை பிரான்ஸ் நாடு நடக்குது. என்ன நடக்குது? அங்கே லம்பி ஸ்கின் டிசீஸ் பெரியம்மை வந்துருச்சு. இந்த நாடு என்ன சொல்லியிருக்கு? மாடு பெரியம்மை வந்த நாட்டில் இருக்க அந்த கிராமத்தில் இருக்க அத்தனை மாடுகளையும் கொன்று அப்புறப்படுத்தணும்னு சொல்லிச்சு. கல்லிங்னு இங்கிலீஷில் ஒரே வேர்டு எழுதியிருக்கு. அப்படி என்ன அர்த்தம்னா, ஒன்று சுடுவாங்க, இல்லைன்னா வெட்டி புதைச்சிடுவாங்க, இல்லைன்னா ஒரு 3000 கேட்டில் பண்ணிட்டாங்க. இப்போ மக்கள் உடனே இதுவரைக்கும் இல்லாத ஒரு இது நடக்குதுன்னா, மக்கள் ரோட்டுக்கு வந்து போராடுறாங்க. பழைய டயரை கொண்டாந்து போடுறாங்க, சாணத்தை எல்லாம் கொண்டாந்து ரோடு ரோக்கம் நடக்குது. என்ன சொல்கிறாங்க? என்ன பைத்தியக்காரத்தனமாக இருக்குது, இதுக்கு வேற மாற்று இல்லையா? இஸ் தேர் நோ ஆல்டர்னேட்டிவ்னு கேட்குறாங்க. அப்போ அவங்ககிட்ட வேற எதுவும், நம்மகிட்ட என்ன இருக்குது? வெத்தலை, மிளகு, உப்பு இருக்குது. பெரியம்மைக்கு என்ன கொடுக்குறோம்? புரியுதா? நம்ம இதுக்கு சித்த மருத்துவங்கிறது எப்படி வருதுன்னா, மாற்று நம்மகிட்ட இருக்கிறதுனால சிந்திக்கிறோம். அப்போ உலகத்திலேயே மாற்று மருத்துவம் சிறப்பாக இருக்கிற நாடு எது? அப்போ நம்ம எல்லாரும் என்ன பண்ணணும்? இந்த மருத்துவத்தை, அதுக்கு தான் வந்திருக்கேன். பேசுனது போதுமா? இதுக்கு ஏதாவது மருத்துவத்தை, ஏன் அந்த மருத்துவத்தை செய்யணுங்கிறதுக்கு வேற ஏதாவது காரணம் சொல்லணுமா? ஒன்று, நாம், நம்ம குழந்தைகள், நம்முடைய வருங்கால சந்ததியினர், அதுக்கு அடுத்தடுத்து வரக்கூடியவங்களுக்கு எவ்வளவு வீடு, பணம், நகை இருந்தாலும் அவங்க ஒரு நலமான உடல் நலம் இருக்கணும். அதுக்கு உணவு முக்கியம். அந்த உணவு உற்பத்தி பண்ணுற மண் சுத்தமாக இருக்கணும்னா முதல்ல மாடு தான் முக்கியம். மாட்டில் வரக்கூடிய பாலை நீங்கள் குடிக்கிறீங்களோ இல்லையோ, நிறைய பேர் இங்கே வந்திருக்கவங்க, நான் மாட்டில் பாலே கறக்குது சார், எல்லாம் கண்ணுக்குட்டிக்குன்னு சொல்கிறவங்களா இருந்தால் நல்லது. ஆனால் சாணமும் நீரும் எங்கே போகுது? உங்கள்கிட்ட மாடு இல்லைன்னாலும் வேற யார்ட்டாவது சாணம் வாங்கி போகணும். அப்போது அந்த மண்ணும் சிறுநீரும் என்னவா இருக்கணும்? சுத்தம். சுத்தங்கிற அர்த்தம் புரியுதா உங்களுக்கு? சுத்தமாக இருக்கணும்னா இந்த மருந்து பொருள் எச்சமும் எந்த கெமிக்கலும் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் தான். மண்ணில் என்ன இருக்கு? நுண்ணுயிரிகள் இருக்கு. மண்ணில் மட்டும் இல்லை, நம்ம வயிற்றில் இருக்கு, வாயில் இருக்கு, கண்ணில் இருக்கு, பேசுகிற பேச்சில் இருக்கு. இந்த நுண்ணுயிரிகள் இதுக்குள்ளே சுழற்சிக்கிட்டே இருக்குது. நம்மகிட்டேருந்து அங்கே போவோம், அங்கேருந்து இங்கே வரும். இதில் சமன்பாடு குறைஞ்சதுன்னா மண்ணில் எதுவுமே விளையாது. இப்போ புரியுதா? ஒரு உணவு என்பது யாரிடத்தில், யார் வீட்டில் அல்லது யார் தோட்டத்தில் எவ்வாறு விளைவிக்கப்படுகிறது, என்னென்ன இடுபொருட்கள் அங்கே போகுது, அவங்க வச்சுருக்க மாட்டுக்கு என்னென்ன கொடுக்குறீங்க, கனெக்ட் ஆகுதா இல்லையா? இப்போ நம்ம எங்கே இருக்கோம்? மாடு வச்சுருக்கவங்களும் நானும் எங்கே இருக்கோம்? மையத்தில் இருக்கோம். நம்மளை சுற்றி தான். இப்போ புரியுதா ஏன் மாடு வளர்க்கணும்னு சொல்கிறாங்கன்னு? இப்போ பசுக்களை பாதுகாப்பானா ஏதோ ஒரு கொள்கையாக ஒரு கட்சியோ ஒரு தனிநபரோ சொல்கிற மாதிரி இல்லை. அது இந்தியாவில் மக்கள் நலமாக வாழ வேண்டுமானால் இந்தியாவினுடைய நாட்டு மாடுகள் அனைத்தையும் நாம், அதுலேருந்து நீங்கள் பால் கறக்காட்டி எங்களுக்கு ஒன்றும் ஆட்சேபனையே இல்லை. மகராசரா கண்ணுக்குட்டி விட்டுருங்க.